எல்லாம் ஏமாத்துறதுங்க, பக்காவா ஏமாத்துற. சிக்கிட்டோம், புதுசு புதுசாக பேசுகிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நீ பணம் கொடுங்க, நம்ம காலி பண்ணி கிளம்புறேங்கிறேன். இல்லை நீங்கள் வந்து எல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சு கிளம்புனா தான் தருவேன்னா, சாமிக்கு எதுக்குமா இப்போ பால் காஃபி எல்லாம் சாமி கேட்டுச்சாம்மா? இது என்னம்மா புதுசாக இருக்குது? பாலை காய்ச்சி நம்ம தானே குடிக்கணும். இப்போ டைம் இல்லைங்க, ஆக்சுவலாக டைம் முடிய போகுது. நல்லா நேரம். ஆமாம், புது வீடு பால் காய்ச்சி வந்திருக்குறேங்க. ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமான விஷயங்க உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கிறேன். புது வீடு பால் காய்ச்சி வந்திருக்குறேங்க. சாமி கும்பிட்டு பால் காய்ச்சணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் 2.5 வருஷம் அந்த பழைய வீட்டில் படாத கஷ்டப்பட்டோங்க. என்ன கஷ்டம்னு இல்லை, இவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை, இவ்வளோதாங்கிறது என்னெல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ அத்தனை கஷ்டப்பட்டேங்க. ஒவ்வொரு நாளும் தினம் இன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டம் வரும், நாளைக்கு ஒரு மாதிரி கஷ்டம் வரும். ஐயோ ஏன்டா, அது யாருனால? இத்தனையும் யாருனால? அந்த வீட்டுக்காரம்மானால தான், வேற வீட்டுக்காரனால தான். அதனால தான் நல்ல வீடியோ பண்ண. ஆமாங்க, உங்களுக்கு நல்ல வீடியோவே நான் ஒரு வீடியோ கூட போட முடியல. எங்களுக்கே மனசு சங்கடமாக இருக்குது. உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினச்சேன். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல வீடியோ போட்ட மாதிரி எனக்கு திருப்தியும் இல்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பா நிம்மதியாக நிறைய சந்தோஷமான வீடியோ போடணும். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் இன்னும் மேலே நிறைய வெற்றியெல்லாம் அடையணும். உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும். அதுதாங்க என்னோட ஆசை. முடிஞ்ச வரைக்கும் இவங்க நல்லா இனிமேல் வர வீடியோ அப்படின்னா இனிமேல் வந்து காமெடியா இவங்க நல்லா சிரிக்க வச்சு நல்ல யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி வீடியோ மட்டும்தான் இனிமேல் வர போகுது. ஆமாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி சோகமா போட்டதெல்லாம் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போது விடுங்க. இதோ இந்த வீட்டுக்கு வந்ததோட எல்லாம் முடிஞ்சு போயிடணும். முடிஞ்சது, அவ்வளோதான். என்கிட்ட முடிஞ்சது. வேற என்ன இவங்க கிட்ட வேற என்ன நம்ம எதிர்பார்க்க போறோம்? இவங்ககிட்ட வேற என்ன? இப்போ கொடுக்குற ஆதரவு எப்போ தொடர்ந்து கொடுங்க. நாங்கள் வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம். நீங்களும் சந்தோஷமா இருந்து எங்களையும் சந்தோஷம் விடுங்க, அவ்வளோதான். வேற நாங்கள் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. டைம் ஆச்சுமா? இப்போ சரி, நம்ம போய் பாலை காய்ச்சிட்டு சாமி மட்டும் பாலை காய்ச்சருங்க. தாயே பராசக்தி, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் தாயே. அதில் எங்களையும் சேர்த்து காப்பாற்றுப்பா. இனிமேல் கொஞ்சம் மாற்றி வேண்டிக்குமா? ஏன் சாமி? எங்களை முதல்ல காப்பாற்று, அதுக்கப்புறம் அடுத்தோம். ஏன்னா போது எல்லாரும் நல்லா இருக்கும்னு நம்பி சொல்லி நம்ம நல்லா. சரிப்பா, இப்போ என் பையன் சொல்லிட்டு அதனால முதல்ல எங்களை காப்பாற்றி எங்களுக்கு அப்புறம் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றி தாயே. அவ்வளோதான்ப்பா. ஏன் என் பையன் ஆசையும் இருக்கணும்? ஆசையெல்லாம் இல்லை, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, அதை சொல்கிறேன். அப்பா பூஜை முடிஞ்சுதா? முடிஞ்சுது சார். அவ்வளோதான், நம்ம பூஜை சிம்பிளான பூஜை தான். இல்லை சாமான் வந்து தான் நல்லா நிறைய சாமி குழம்பு வச்சு சாமி கும்பிடுவாங்க. நீ அடுத்து பால் காய்ச்சணுமா? ஆமாம் சாமி, பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், புது வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், நீ பால் காய்ச்ச வேண்டியதான். எங்கள் அவசரத்துக்கு இன்டெக்ஷன் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், இப்போ டைம் இல்லைங்க, ஆக்சுவலாக டைம் முடிய போகுது. நல்லா நேரம். ஆமாம், அதுக்குள்ளே அவசரமாக, ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இங்கே வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. இருக்கிறதாம்மா, தப்பு இல்லை. நம்மளுக்கு என்ன நல்ல நேரத்துக்குள்ளே பாலை காய்ச்சணும். இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்தில் பாலை காய்ச்சிடலாம். ஏமா பொங்க விட வேண்டியதுதானம்மா? அப்படித்தானே பண்ணுவாங்க. அதெல்லாம் புது வீடு காய்ச்சல். ஏமா குடிக்கலையா? அது சாமி கொண்டு போய் வைக்கணுமா? சாமிக்கு எதுக்குமா இப்போ பால் காஃபி எல்லாம் சாமி கேட்டுச்சாம்மா? இது என்னம்மா புதுசாக இருக்குது? பாலை காய்ச்சி நம்ம தானே குடிக்கணும். பாலை காய்ச்சி நம்ம தான் குடிக்கிறோம். நம்ம சாமி வந்து குடிக்க போகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து சாமி படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆண்டவன் தானே முதல்ல உலகத்தை படைச்சா. சரி, அது காஃபியா என்னது? இது பால் தான். அதானே கேட்டேன். நீ விட்ட காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வைப்பீங்க சாமிக்கு? நல்லா வைப்பாங்க. அதெல்லாம் எது வேணா வச்சா என்ன, சாமிக்கு நம்ம மனசார எது வச்சாலும் அது நல்லது தான். சரி போய்
இதுதாங்க எங்கள் புது வீட்டோட சாமி ரூம். ஒன்றுமே இல்லை, இப்போதைக்கு சின்னதாக வச்சுருக்குறோம். இப்போதைக்கு சின்னதாக வச்சுருக்குது. ஆமாம், இன்னும் பூரா படம் கொண்டு வச்சுட்டு அப்புறம் வச்சு சாமி ரூம் ஆக்கிடுது. இதுதான். இது என்னம்மா? உப்பு. உப்பு. சரி, உப்பு பக்கத்தில் என்னமோ இருக்குது. இது பருப்பு புளி. உப்பு புளி பருப்பு இதெல்லாம் வைக்கணுமா? ஆமாம், என்னென்னமோ சொல்கிறேன். சரி, ஏதோ ஒன்று வச்சு கொண்டு போகணும், முதல்ல கொண்டு போகணும். வச்சா வச்சு நல்லது நடந்தால் சரி, அவ்வளோதான். அதுதான்மா. ஒரு வழியாக நல்ல நேரத்தில் பால் காய்ச்சி ஹவுஸ் வார்மிங், அதாவது புதுமனை புகுவிழா. சொந்த வீடு இல்லைங்க, வாடகை வீடு தான். புதுமனை புகுவிழா பண்ணியாச்சு. நான் குடிக்க மாட்டேன்ல. குடி, முதல் வீட்டுக்கு வந்திருக்கிற பாலை குடிக்காம. நான் ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பால் காஃபி இதெல்லாம் டீ எல்லாம் சுத்தமாக நிறுத்தியே பல வருஷம் ஆச்சு. சரி, நீ குடிக்கலாம். இந்த வீடியோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டிலேவாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மெதுவாக தான் வரும். ஏன்னா இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கே பணம் அட்வான்ஸ் கொடுத்து பால் காய்ச்சி புதுமணம் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம பணம் கொடுக்கலைங்க. அந்த வீட்டுக்காரங்க கொடுக்கலீங்க, இன்னுமே காசு கொடுக்கல. இன்னும் கொடுக்கல. கதை பேசுகிறாங்க. அதாவது வீட்டை காலி பண்ணா தான் பணம் தருவாங்களாம்மா. இது எங்கேயாவது அது வந்து யார் தருவாங்களாம்மா? அந்த வீடை வாங்குறாங்க இல்லைங்க, அவங்க தான் தருவாங்க. இது என்ன லாஜிக்கு, என்ன ஏது ஒன்றும் புரியல. நாங்கள் வாங்குறவங்கக்கிட்ட காசு கொடுக்கல. நம்ம யார்கிட்ட கொடுத்தோமோ வீடு எந்த ஓனர் நம்ம பணம் கொடுத்தோம் அவங்க தான் நம்மளுக்கு பணம் தரணும் திருப்பி. இது வந்து என்னென்னா புதுசாக பேசுகிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நீ பணம் கொடுங்க, நம்ம காலி பண்ணி கிளம்புறேங்கிறேன். இல்லை நீங்கள் வந்து எல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சு கிளம்புனா தான் தருவேன்னா. இப்போ எனக்கு டவுட் என்ன தெரியல. இப்போ சரி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பும்போது பணம் தரலின்ட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இல்லைங்க நீங்கள் போங்க, அப்புறம் தரேன் நீங்கள் கிளம்பிட்டீங்கல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் புதுசாக எல்லாம் ஏமாத்துறதுங்க, பக்காவாக ஏமாத்துறது. சிக்கிட்டோம், பணம் வரட்டுங்க. அதனால் பணம் வந்தால் தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவோங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ இருக்கிறது இது எதுவுமே ரிலீஸ் ஆகாது. சரி, இப்போ வந்து என்ன சொல்ல வந்தியா? சரி, சந்தோஷமாக வந்தாச்சு. வாங்க, நீங்களும் காப்பி வாங்க. புதுமனை புகுவிழா நீங்களும் மனசார வாழ்த்துங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு முதல்ல வாழ்த்தி பழகுங்க. அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்கும். என்றைக்குமே சொல்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாழ்த்தி பழகுங்க. நம்ம என்றைக்கு அடுத்தவங்க சாபம் விட்டுருக்குமோ அந்த சாபம் நம்மளை அதான் கண்டிப்பாக வருங்க. நம்மளுக்கு அது இது அஃபெக்ட் ஆகும். அதாவது தப்பு பண்ணவன பேசுங்க, தப்பே இல்லை. தப்பு பண்ணாமல் நேர்மையாக இருக்கணும். நம்ம ஏதாவது நம்ம சொல்லும்போது அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது படும்போது தான் புரியும். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த வீடு வந்து நிறைய குறைகள் இருந்தாலும் சின்ன குறைகள், அதாவது இந்த ஊர் வந்து அவுட்ரு வில்லேஜு நிறைய இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இது அதை தாண்டி வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சந்தோஷம் எங்களுக்கு வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து கிடச்சிருக்குது. பட்ஜெட் தாண்டி தான் இருக்குது, பட் இருந்தாலும் வீடு நல்லா இருக்குது. ஹவுஸ் டூர் நாங்கள் வந்ததுக்கப்புறம் போடுறோம். சரி, ஓகே. ஆமாம், வாங்க, நீங்கள் காஃபி குடிங்க, நான் பால் வச்சுருக்கிறேன், குடிங்க. எல்லோரும் எங்களை வாழ்த்துங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.